அந்த பொறுப்பு எடுத்த உடனே முதலாக வர்றது மவுண்ட் தான். இந்த பொறுப்பு எடுத்துட்டு முழுமையான பொறுப்பை எடுத்து விட்டு முதலாக நான் இந்த இடத்திலே பணி செய்து ஆண்டவருடைய அருளை பெற்றுக் கொடுக்க என்னை ஒரு கருவியாக பயன்படுத்தி இடத்திற்கு ஆண்டவர் என்னை வரவைத்திருப்பது. குறிப்பாக இங்கே இருக்கிறவங்களெல்லாம் இந்த தொடக்க காலத்தில் எவ்வாறு இது வளர வேண்டும் என்று ஆதங்கத்தில் இருந்த நேரத்தில் நீ எல்லாம் என்னோடு இருந்தவர்கள். உங்களுக்கு நல்லா தெரியும் இந்த இடம் எப்படி இருந்தது, எப்படி இந்த இடம் வல்லமையுள்ள இடமாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். இறைவன் அவரவர்கள் பணிகளை செய்ய அந்தந்த நேரத்திலே அவர் தேர்ந்தெடுத்த ஊழியர்களை இங்கு அனுப்புகிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அருட்தந்தை தாஸ் அவர்கள் பொறுப்பெடுத்த நாளிலிருந்து பரிந்துரை குழுக்கள் ஜெபம், இதோ பல்லாயிரக்கணக்கான மக்கள் வருகிற இடமாக இதை மாற்றி கொண்டிருக்கிறார். இதை பார்க்கும் பொழுது நான் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறேன். கண்டிப்பாக இந்த இடம் உங்களுடைய பரிந்துரை வழியாக மேலும் இது ஆசீர்வதிக்கப்படும். ஏனென்றால் ஆண்டவர் தன்னுடைய பணியை செய்வதற்கு எத்தனை பேரை தேர்ந்தெடுத்தாரு? எத்தனை பேர் இருந்தாங்க? 12 பேர் தான் இருந்தாங்க. ஆனால் அந்த 12 பேர் ஆண்டவரை பெற்றுக்கொண்ட உடனே அவர்கள் சும்மா இல்லை. அதிலே ஒருவர் நம்முடைய தோமையார் மலைக்கு வந்து நாம் வசிக்கிற இடத்திலே இறை செய்தியை போதித்து அந்த இறை செய்தியினுடைய வல்லமையான செயலை நாம் உணர்வதற்கு இந்த இடத்திலே நம்மை அழைத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். எங்கெங்கயோ நாம் வாழலாம், எங்கெங்கயோ இருக்கலாம், ஆனா தோமையார் மலையிலே நாம் இருப்பதற்கு ஆண்டவர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அதிலும் குறிப்பாக இந்த தோமையார் மலையிலே குடும்பங்களுக்கென்று பணி செய்ய வேண்டும். உடைந்து போன, மனம் தளர்ந்து போன, கண்ணீரோடு இருக்கிற, வேதனையோடு இருக்கிற குடும்பங்களுக்கு நாம் ஆறுதலும் ஆசிரியரும் கொடுக்க வேண்டும் என்ற வாஞ்சையில தொடங்கிய அந்த பணி இதோ இன்று உலகளவில் பேசக்கூடிய ஒரு பணியாக ஆண்டவர் மாற்றியிருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். அருட்தந்தை இடத்திலிருந்து பல இடங்களிலிருந்து மக்கள் இங்கே வருகிறார்கள். இதோ ஜூட் தந்தை ஷிலாங் ஒரு தியான மையம், அந்த இடத்திலிருந்து இங்கு வந்து இயேசுநாதரை தன்னுடைய அனுபவத்திலே பெற்ற அந்த தந்தையை இங்கே வர வைத்திருக்கிறார். எத்தனையோ நபர்கள் வருகிறார்கள். இதையெல்லாம் எதை குறிக்கிறது என்றால் ஆண்டவர் எடுக்கிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க, ஆண்டவர் எடுக்கிற இடத்துல அற்புதங்கள் நடக்கும். 3 முறை சொல்லுங்க. இங்க ஆண்டவர் இருக்கிறாரா? உண்மையாவே இருக்கார், உண்மையாவே இருக்கிறார். ஏனென்றால் இந்த இறை செய்தியை கொடுப்பதற்கு முன்பாக இந்த பரிந்துரை என்று கேட்கும் பொழுது விவிலியத்திலே ஒரு பரிந்துரையாளர் இருக்கிறார். கானாவூர் திருமணத்தில் தண்ணீரை திராட்சரசமாக மாற்றுவதற்கு அன்னை மரியாள் பரிந்துரை செய்கிறார். அதை பார்த்தீங்கன்னா யோவான் எழுதிய நற்செய்தியில 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கிறோம். 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் நடந்தது. அதை பார்க்கும் பொழுது 1 முதல் 12 வரை உள்ள வசனங்கள்ல நாம் இதை பார்க்கிறோம். இது இந்த 1 முதல் 12 வரை உள்ள வசனங்களை நாம் முக்கியமா 4 செயல்களை பற்றி பார்க்கிறோம். முதலாவது, அந்த கானாவூர் திருமணத்திற்கு இயேசுவும் அன்னை மரியாளும் அவருடைய சீடர்களும் அழைக்கப்படுகிறார்கள். சொல்லுங்க, இயேசுவும் அன்னை மரியாளும் அவருடைய சீடர்களும் அழைக்கப்படுகிறார்கள். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நமக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் இதுபோல ஆண்டவருடைய அருளை பெற்ற நபர்களை நாம் உணர்ந்து அழைக்க வேண்டும். குறிப்பாக நம்முடைய குடும்பத்துல பல வகையான பணிகள் இருக்கிறது இல்லையா? காலையில் இழந்த உடனே நம்ம என்ன செய்யறோம்? நம்ம குழந்தைகளை ஸ்கூலுக்கு ரெடி பண்ணணும், வேலைக்கு போறவங்க வேலைக்கு போவாங்க. அந்த மாதிரி பல வகையான பணிகள் இருக்கிற நேரத்தில் நம் ஆண்டவரையும் அன்னை மரியாளையும் தூய ஆவியும் மூவொரு கடவுளையும் அழைக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பார்த்தீங்கன்னா அவங்க கூப்பிடுறாங்க. யார? இயேசுவை கூப்பிடுறாங்க. மாதா அவங்களோட போறாங்க, அப்போஸ்தலர்கள் போறாங்க. அங்க திருமணம் நடக்கிறது. அந்த திருமணத்தில் என்ன ஆகுதுனாக்கா திராட்சரசம் தீர்ந்து போகிறது. பிரைஸ் தி லார்ட்.
Praise the Lord. Praise the Lord. அது திராட்சரசம் தீர்ந்து போனதை அன்னை மரியாள் அறிந்து கொள்கிறார். நம்ம குடும்பத்துல மாதாவை கூப்பிட்டா போதும், அவர் நம்முடைய குடும்பத்தினுடைய குறைகளை அவர் தீர்த்திடுவார். Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. நம்ம அனைவருக்கும் தெரிய வேளாங்கண்ணிக்கு போறோம் இல்லையா, எத்தனையோ நபர்கள் போகிறார்கள். நாம் மட்டும் போறதுல இந்துக்கள் வருகிறார்கள், முஸ்லிம்கள் வருகிறார்கள், மதங்களை எல்லாம் கடந்து அந்த மரியாளிடத்தில் வரும் பொழுது அவர்கள் என்ன செய்யறாங்க, பலவிதமான ஆசீர்வாதத்தை பெறுகிறார்கள். எனவே முதல்ல நம்ம ஆண்டவரையும் அன்னை மரியாளை நம் குடும்பத்திற்கு அழைக்க வேண்டும். இரண்டாவது என்ன ஆகும்னா, அந்த அன்னை மரியாள் நம்மோடு இருக்கும் பொழுது அவர் பரிந்து பேசுகிற தாயாக இருக்கிறார். Praise the Lord. அந்த குறையை அவர் சும்மா விட்டுற மாட்டார். நம்ம குடும்பத்துல கஷ்டம் இருக்குது, அவங்க பார்த்துட்டு ஐயோ என்று சொல்லிவிடுவது மட்டும் அன்னை மரியாள் அல்ல, மாறாக அதற்காக ஏதாவது நாம் செய்ய வேண்டும் என்று ஆவலோடு வாஞ்சையோடு பரிந்துரை செய்கிறவள் தான் அன்னை மரியாள். எனவே என்ன செய்யறாங்க, இயேசுநாதர் கிட்ட போறாங்க. போன உடனே என்ன செய்யறாங்க, இயேசுநாதருக்கும் அன்னை மரியாளுக்கும் உரையாடல் நடக்கிறது. மாதா என்ன சொல்றாங்க, திராட்சரசம் தீர்ந்து போயிடுச்சு. அதுக்கு இயேசுநாதர் என்ன சொல்றாரு, அதை பற்றி நாம என்ன கவலைப்படணும், அதை பத்தி நமக்கு என்ன பிரச்சனை, அது அவங்க பிரச்சனை. இயேசுநாதரே அவங்க பிரச்சனை எடுத்துக்கல. ஆனால் அன்னை மரியாள் மறுபடியும் ஒன்றும் பேசவில்லை. இதான் நம்பிக்கை. தன்னுடைய மகன் எப்படியாவது இந்த குடும்பத்திற்கு தேவையானதை செய்வார் என்ற நம்பிக்கை அன்னை மரியாளுக்கு இருந்தது. அவங்க அங்கிருந்து போயிடுறாங்க. நல்லா நமக்கு அந்த நிகழ்வு தெரியும். அவங்க பணியாளரை பார்க்கறாங்க. இயேசுநாதர்கிட்ட அவங்க பேசல. அவங்க என்ன சொல்றாங்க, அவர் சொல்வதை செய்யுங்கள். Praise the Lord. Praise the Lord. இது இரண்டாவது பரிந்துரை. முதல்ல இயேசுநாதர்கிட்ட பரிந்துரை செய்றாங்க. இரண்டாவது என்ன செய்றாங்க, அந்த நபர்கள்கிட்ட சொல்றாங்க அவர் சொல்வதை நீங்கள் செய்யுங்கள். இந்த பரிந்துரை இரண்டு வகை. ஒன்று மாதா இயேசுநாதர்கிட்ட பரிந்து பேசுறாங்க. இரண்டாவது பணியாளர்கிட்ட என்ன செய்யறாங்க, நீங்க போய் அவர் சொல்றத செய்யுங்கன்னு சொல்றாங்க. அவங்க செஞ்ச உடனே மூன்றாவதாக மிகப்பெரிய அற்புதம் நடக்கிறது. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. Praise the Lord. அந்த அற்புதம் என்னவென்றால், சாதாரண தண்ணீர் திராட்சரசமாக மாறுகிறது. அவை ஒவ்வொன்றும் எத்தனை குடம் பிடிக்கும், 6 கச்சாடிகள். ஒவ்வொன்றும் எத்தனை குடம் பிடிக்கும். அப்ப பாத்தீங்கன்னா எவ்வளவு திராட்சை அந்த ரசத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கார் பாருங்க. நிறைவாக கொடுப்பவர் நம்முடைய கடவுள். நாம் பார்த்தோம்னா ஆண்டவர் என்ன செய்யறாரு, 5000 ஆண்களுக்கு உணவு கொடுக்கிறார். அது என்ன செய்யறாங்க பார்த்தோம்னா, திருவிழித்துல அவர்கள் வயிறார உண்டனர். Praise the Lord. Praise the Lord. சொல்லுங்க, அவர்கள் வயிறார உண்டனர். அப்பனா ஆண்டவர் கொடுக்கும் போது, நாம் பரிந்துரை செய்யும் பொழுது நாம் மாதாவின் இடத்தை பெறுகிறோம். கைத்தட்டுங்க. இந்த பரிந்துரை ஜபத்தின் வழியாக நாம் மாதா எவ்வாறு பரிந்துரை செய்தார்களோ அதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நீங்க செய்கிற இந்த ஜெபம் மாதாவை போல உள்ள ஜெபம். அதனால்தான் வாரம் வாரம் என்ன செய்றீங்க, வீடுகளில் இருந்து கடந்து வந்து இந்த இடத்துல ஆண்டவர்கிட்ட உட்கார்ந்து நீங்க ஜெபிக்கிறீங்க. நீங்கள் ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய விளைவுதான் இந்த இடத்தினுடைய வளர்ச்சி. கைத்தட்டுங்க. அது சாதாரணமான விஷயம். நம்ம சின்ன குரூப்பா ஜெபிக்கிற இந்த ஜெபத்தினுடைய விளைவுதான் இங்கே நடக்கிற இந்த குடும்ப ஆன்மீக தளத்தினுடைய வளர்ச்சி. அப்போ இந்த பரிந்துரை குழு சின்னதா இருந்தாலும் அப்போஸ்தலர் எவ்வாறு 12 பேரை வச்சு ஆண்டவர் உலகம் முழுசும் நற்செய்தியை கொண்டு போறதுக்கு பயன்படுத்தினாரோ, அதே போல இந்த சிறிய பரிந்துரை குழுவானது ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய வல்லமை, பல இடங்களிலிருந்து குருக்கள் வருகிறார்கள், பல இடங்களிலிருந்து வராங்க. இங்க மட்டும் இல்ல, மாநிலத்திலிருந்து வராங்க. அப்பனா நாம் ஜெபிக்கிற ஜெபத்தினுடைய வல்லமை பலருக்கு ஆசீர்வாதமாக
மாறுகிறது. அன்னை மரியாள் பரிந்துரை செய்தால் அந்த பரிந்துரை அந்த திருமணத்திற்கு வந்தவங்களுக்கெல்லாம் ஆசீர்வாதமா மாறுச்சு. அதே போல அந்த பரிந்துரை செய்கிற அந்த அன்னை மரியாள் நீங்கள் செய்கிற இந்த பரிந்துரை ஜபத்தின் வழியாக உங்கள் குடும்பத்தை அவர் ஆசீர்வதிப்பார். நாம் பார்க்கிறோம், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33வது இறைவசனம் சொல்லுகிறது, முதலில் இறை ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், மற்றவையெல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். கைத்தட்டுங்க. நம்ம எப்போ ஆண்டவர்கிட்ட நாம் வரமோ, ஆண்டவருடைய பணிக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, நீங்கள் செய்கிற இந்த பரிந்துரை ஜபம் ஆண்டவருக்கு ஏற்புடையதாக மாறுகிறது. அதன் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். எனவே இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யலாம்? நம்முடைய கண்களை எல்லாம் மூடுவோம். ஆண்டவருடைய அருள் பிரசன்னத்தில் நம்மையே ஒப்புக் கொடுப்போம். இறைவன் இதோ நம்மிடத்திலே கேட்கிற அந்த வார்த்தை, சுமை சுமர்ந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில பல வகையான சிலுவைகள், பல வகையான துன்பங்கள், பல வகையான வேதனைகள் இவைகள் எல்லாம் இருக்கலாம். ஆனால் ஆண்டவரை நாடி வந்த எல்லோரும் நலமடைந்தார்கள் என்று திருவிழா சொல்லுகிறது. அப்படி என்றால் ஆண்டவரை நாம் நாடி வரும் பொழுது, ஆண்டவரை நாம் தேடி வரும் பொழுது, ஆண்டவருடைய பாதத்திலே நாம் இருக்கும்போது இறைவன் கண்டிப்பாக நம் உள்ளத்தையும் நம் வேதனையையும் நம் வாழ்க்கையையும் அறிந்து அவர் அற்புதம் செய்வார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அன்புக்குரியவர்களே, நாம் திருவிவிலியத்திலே பார்க்கிறோம், பெத்சதா என்கிற இடத்துல 38 ஆண்டுகளாக ஒரு மனிதன் படுத்து கிடக்கிறான். அவன் இயேசு கிறிஸ்துவை அழைக்கவில்லை, அவன் இயேசு கிறிஸ்துவை கூப்பிடல. ஆனால் இயேசு கிறிஸ்து அவன் இருக்கிற இடத்திற்கு போகிறார். போயிட்டு அவங்கிட்ட கேட்கிறாரு, நலம் பெற விரும்புகிறாயா? பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இங்க பார்த்தீங்கன்னா அந்த நோயால் இருக்கிற மனிதன் ஆண்டவரை தேடவில்லை, ஆண்டவர் அவனை தேடி போகிறார். இது போலத்தான் ஆண்டவர் நம்மை பல நேரங்களில் தேடி வந்திருக்கிறார். இதோ இந்த நேரத்தில் நாம் ஆலயத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற வேளையில எத்தனையோ நபர்கள் உலகிலே மருத்துவமனையிலே உயிரை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ நபர்கள் விபத்திலே உயிரை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ நபர்கள் இதோ ஹார்ட் அட்டாக்களை இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் கடவுள் உங்களையும் என்னையும் இந்த ஆலயத்தில் அமர செய்திருக்கிற இந்த கிருபை நேரம் அவர் நம்மை கடந்து வந்து நமக்கு உதவி செய்கிற நேரம். கைத்தட்டுங்க. ஆண்டவர் நம்மை கடந்து வந்து உதவி செய்கிறார். நம்மை கடந்து வந்து நம்முடைய உள்ளத்தினுடைய ஆசைகளை நிறைவேற்ற ஆசைப்படுகிறார். எனவே இந்த நேரத்தில் கரங்களை உயர்த்தி நான் சொல்ற ஜபத்தை எல்லாரும் முன்னால வாங்க, ஆண்டவர் முன்னாடி அருகில் வந்து உட்காருங்க. கண்டிப்பாக ஆண்டவர் அருகிலே நாம் வரும் பொழுது இதோ எவ்வாறு இதோ பார்க்கிறோம், திருவிவிலியத்தில் மார்த்தா மரியாவை பார்க்கிறோம். மார்த்தா பல வகையான பணிகளிலே பரபரப்பாக இருக்கிறார். ஆனால் மரியாள் ஆண்டவர் பாதத்திலே அமர்ந்தார் என்று பார்க்கிறோம். இது அந்த நிகழ்வை நம் கண்முன்னே கொண்டு வரும். ஆண்டவருடைய பாதத்திலே இருப்பது, ஆண்டவருடைய அருகிலே இருப்பது இதோ மகத்தான செயல். ஆண்டவரின் அருகிலே இருப்பது மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்லுகிறார், மரியா நல்ல பங்கை தேர்ந்து கொண்டார். பிரைஸ் தி லார்ட். கரங்களை உயர்த்தி சொல்லும், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசுவே ஆண்டவரே, உம்முடைய பாதத்திலே அமர்ந்து ஜெபிக்க நீர் எங்களை அழைத்திருக்கிறீர். ஆண்டவரே, மேலும் நீர் கூறியிருக்கிறீர், நீர் மேலும் கூறியிருக்கிறீர், எங்கே இருவர் மூவர் உன் பெயரால் கூடி ஜெபிக்கிறோமோ அங்கே நீர் இருக்கிறீர் என்று கூறுகிறீர்.
கரங்களை உயர்த்தி இயேசு புகழ்ந்து பேசு ஜெபிப்போமா? இயேசுவே நன்றி. தேங்க்யூ ஜீசஸ், பிரைஸ் ஜீசஸ். இயேசுவே நன்றி சொல்லுகிறோம், வாழ்த்துகிறோம், போற்றுகிறோம், ஆராதிக்கிறோம். அன்பான இயேசு ஆண்டவரே, இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு நபர்களை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, இந்த வருகிற ஒவ்வொரு நபர்களை ஆசீர்வதித்து இயேசு அன்பான கரம் இவர்களை தொடும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு உள்ளம் உடைந்தவர்களுக்கு ஆறுதல் கொடுக்கிற ஒரு அன்பான உள்ளத்திற்காக நன்றி சொல்லுகிறோம். இது 1 பேதுரு 5:7 கூறுகிறேன், உங்கள் துயரங்களை எல்லாம், பாரங்களை எல்லாம், சிலுவைகளை எல்லாம் என்னிடம் விட்டுவிடுங்கள், நான் உங்கள் மேல் கவலையா இருக்கிறேன் என்று. உங்கள் மேல் கவலையா இருக்கிற ஆண்டவரே, எங்கள் கவலைகளை, வேதனைகளை, துன்பங்களை நீர் தீர்த்தருளும். ஆண்டவரை இறங்கும், வல்லமையோடு இறங்கும் அப்பா. இது உங்களுடைய கிருபை இறங்கி வரட்டும். இது இந்த புனிதமான மலையிலே உங்களுடைய இரக்கத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன், அற்புதங்கள் பல நிகழ்த்தி கொண்டிருக்கிறேன். இந்த மலையை நாடி வருகிற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆசீர்வாதத்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மாதத்தினுடைய 2ஆம் சனிக்கிழமையில தமிழிலும், ஒவ்வொரு மாதத்தினுடைய 4ஆம் சனிக்கிழமையில இரவிலும் ஆங்கிலத்திலும் பல நபர்கள் வந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல குடும்பங்கள் வந்து இங்கு ஆறுதல் பெற்று ஆசீர் பெற்று சென்று கொண்டிருக்கிறார்கள். இது நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே. இனிமேல் இவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளை ஆசீர்வதியும். இந்த இடத்திலே அருட்தந்தைகள் செய்கிற ஒவ்வொரு நிகழ்வுகளை ஆசீர்வதியும். கடந்து வரட்டும் அது இரக்கம், கடந்து வரட்டும் அது ஆசீர்வாதம். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே நன்றி. We thank you Lord for all the great things that you are doing in this holy place. Lord Jesus, we adore you, we magnify you, we glorify you for the wonderful things that you are going to do in this holy place. So many miracles have taken place in this holy place, Lord. So many have experienced your grace, your strength, so that they may be able to witness for you in their life. Thank you Jesus. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. Thank you Jesus. அருமையான வேளையில நம் அனைவரும் இயேசு நம்முடைய விண்ணப்பங்களை கேட்க வேண்டும் என்றும், இதோ வருகிற நபருடைய விண்ணப்பத்தை கேட்க வேண்டும் என்றும் கரங்களை உயர்த்தி, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே என்ற பாடலை நாம் உறக்க பாடி ஆண்டவரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுப்போம். விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. விண்ணதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, ஐயா அதிசயம் செய்பவரே, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா. என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, என் நோய்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா, ஐயா சுமந்து தீர்த்தீரையா. விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் இயேசையா.
தோத்திரம் ஏசையா, தோத்திரம் ஏசையா. இந்த அருமையான வேளையிலே நம் கண்ணீரை, விண்ணப்பத்தை கேட்கிற ஆண்டவர் மௌனமாக நம் குடும்பத்தினுடைய தேவைகளுக்காகவும், உலகில் உள்ள குடும்பங்களிலே அமைதி சமாதானம் நிகழ வேண்டும் என்றும், குடும்பங்களிலே ஆண்டவருடைய ஆசீர்வாதம் கடந்து செல்லும்படியாகவும், குறிப்பாக மன உளைச்சலிலே, வேதனையிலே, வருத்தத்திலே எங்களுக்கு விடுதலையே இல்லையே என்று கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். இதோ எத்தனையோ நபர்கள் வேதனைகளினால், கஷ்டங்களினால் தற்கொலை செய்து கொள்ள வேண்டும் என்று இருக்கிறார்கள். இதோ இந்த நேரத்தில் ஆண்டவருடைய வல்லமையான கிருபை அவர்களை கடந்து போகும்படியாக ஜெபிப்போம். இதோ இறைவன் வாழ்க்கை என்னும் கொடையை கொடுத்திருக்கிறார். அந்த கொடையை அவர் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று ஜெபிப்போம். குழந்தைகளுக்காக ஜெபிப்போம், இளையோர்களுக்காக ஜெபிப்போம், முதியவர்களுக்காக ஜெபிப்போம். நம்மிடத்தில் யாரெல்லாம் ஜெபத்தை கேட்டாரோ அவர்களுக்கெல்லாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய இரக்கம் அவர்களை கடந்து வரட்டும். மௌனமாக நம்முடைய வேண்டுதல்களை இறைவனிடத்தில் ஒப்புக் கொடுப்போம்.